இப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்படியே தமிழ்நாடு மக்களின் தேர்வு வலுவாகவும் தெளிவாகவும் உள்ளது. என்னது? அதை மதியுங்கள். தமிழக ஜனநாயக குரலை சீர்குலைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முயற்சிக்காதீர்கள். காங்கிரஸ்லேருந்து ஒரு இதுவும் போயிருக்கு போல இருக்கு ஆளுநருக்கு. ஸோ இப்போதைக்கு அப்டேட் ஆளுநரை பார்த்தாச்சு. 40 நிமிஷம் அவர்கிட்ட பேசி டிவிகே லெஃப்ட் த ஆளுநர் மாளிகை. சூன் வி வில் எக்ஸ்பெக்ட் த இன்விடேஷன் டு அஃபிஷியல் ஸ்டார்ட் த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கவர்மெண்ட். வரலல சித் ப்ரோ. அதான் சூன் இட்ஸ் கோனா கம். இப்பதானே லெஃப்ட் ஆயிருக்காங்க. அவர் இன்டர்னலி அவங்க ஏதாவது சென்ட்ரல்ல பேசி ம். எல்லாம் ரெடி பண்ணி வரணும்ல. இட் வில் டேக் சம் டைம். பட் எனக்கு பாப்போம். என்ன ஒரு ஐ மைட் எக்ஸ்பெக்ட் டூ மச் பட் ஸ்டில் என்னன்னா இப்ப அந்த நேரு ஸ்டேடியம்ல எல்லாமே வந்து ஃபுல் பிளான்ல தானே இருக்கு. சோ இஃப் இட்ஸ் ஆல் ஓகே they'll plan tomorrow அந்த மாதிரி ஏதாவது நோ சான்சஸ் ஆக்சுவலி நான் பார்த்த சோர்ஸ் வரைக்கும் சாட்டர்டே 11:30 அப்படின்னு சாரி 10 to சாட்டர்டே 11 அப்படின்னு போட்டு சாட்டர்டே அப்படின்னு தான் நாட் பார்த்தேன். ஒர்க்கிங் இல்ல. பட் ஐ வாஸ் சீயிங் இந்த டிஎல் சம் ஆஃப் த நியூஸ் அப்படிதான் பார்த்தேன். டிஎல்ல வரத நம்ப முடியாது ப்ரோ. நேத்துல இருந்து டிஎல்ல ஃபேக் நியூஸ் மட்டும் தான் ப்ரோ வந்துட்டு இருக்குது. அதான் நானும் இப்போ அந்த லோக்சபா அந்த இதுதான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுடைய சேனல்ல. பட் இன்னும் எதுவுமே வரல. லெட்ஸ் see. ஃபிங்கர்ஸ் கிராஸ். சாரி லோக் பவன் நாட் லோக் பவா லோக் பவன் அவங்களுடைய ஐடி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது இன்விடேட் வருமான்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே பாஸ் ப்ரோ என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க கீழே போயிட்டாரா? இப்பதானே இங்க பார்த்தேன். என்ன கைஸ் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க கேக்குது. இல்ல ஏன்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னு தான் கேட்டேன் ப்ரோ. என்ன மௌனம் வெளியா பிஃபோர் ஸ்டார்டிங் பிஃபோர் சிஎம் வரதுக்குள்ள மையம் வந்து ஆதரவு கொடுத்திருக்கு गाइस. மையமா? இல்ல எனக்கு புரியல. இது ஜோக்கா? மையம் எப்படி தெரியுமா? சும்மா தானே போற அப்படி சூன் சொல்லிட்டு போன்ற மாதிரி வருது. நம்மளாம் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. டிவிகே விஜய் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் அப்படின்னு சொல்லி யாராவது அவருடைய வாய்ஸ்ல அதை பேசி காட்டுங்களேன். நம்மளோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து டிராவிட் ப்ரோ தான். ஐயா டிராவிட் தமிழ்நாட்டு அப்படி சொல்லி எனக்கெல்லாம் வராதுப்பா, சொல்லுப்பா. இல்ல தற்சமயம் எங்கள் ஹோஸ்ட் வந்து வெளியில் இருப்பதால் வராதவர்கள் தயவு செஞ்சு கீழே போட்டு விடவும். இப்ப சித்ரோ தானே டைரக்டா அட்டாக் பண்ண. அதுக்கு நீ சித்ரோவை ப்ரோ நீங்க கொஞ்சம் யாரது? ரூபியா? சரி டைரக்டா நீ சொல்லிருக்கலாம். இல்ல அதான் நீ மென்ஷன் பண்ணி தெளிவா சொல்லியிருந்திருக்கலாம். கொஞ்சம் நாகரிகமா இருந்திருக்கும். இல்ல நான் வந்து கொஞ்சம் வன்மம் கம்மியா தான் கலாய்ச்சேன். நீ டைரக்டா வன்மத்தோட அடிச்ச பத்தியா? விச ஊசி எடுத்துட்டு வரேன் இருங்க. அருண் வந்திருக்காரு. இருங்க அருண் ப்ரோ கூப்பிடுவோம். அருண் மிமிக்ரி பண்ணுவாரு. கவிதை ஸ்பெஷலிஸ்ட் பாட்டு ஸ்பெஷலிஸ்ட். வாப்பா அருண், ரொம்ப நேரமா ஏதாவது சொல்லு. இருந்து வேஸ்ட் கிரேஷியஸ் அவங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு. யாரு? கைஸ் ஒரு சின்ன டவுட். ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எந்தெந்த கட்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா விசிகா இப்போ இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காங்க தே வில் கிவ் தேர் சப்போர்ட். பட் எந்த லெவல்ல வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறோம் ஓகே சிஎம் ஆயிடுவார் நம்ம தளபதின்னு பேசுறோம். பட் சான்சஸ் என்ன இருக்கு? இல்ல ரீஎலெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்கா? ப்ரோ ஹானஸ்ட்லி இவ்வளோ டேஸ் இந்த 2 டேஸ்க்கே சப்போர்ட் வராதவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல என்ன வருவாங்கன்றது வந்து வி கான்ட் ப்ரெடிக்ட். ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணியும் சொல்ல முடியாத நிலமையில இருக்கும். இன்டைரக்டாக அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க. இன்வைட் கொடுத்தாரு, ஆனால் நாங்கள் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல பிகாஸ் வி ஆர் பிஸி வித் சம் மீட்டிங், அந்த விழா இந்த விழான்னு. அதனால விசிகா வந்து ஒரு 50-50 சான்ஸ்ல வைக்கலாம். மேபி இந்த எத்தனை நாள் வந்து அவங்க டைம் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ள இன்டர்னலாக அவங்க பேசி அவங்களுக்கு அந்த என்னென்ன க்ரைட்டீரியாஸில் அவங்கள உள்ள எடுக்கிறாங்களோ அவங்களாம் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா தென் டெஃபினட்டாக வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வி வில் வின். ரீஎலெக்ஷன் வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது ப்ரோ. டெஃபினட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரீஎலெக்ஷன் வந்தால் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளாம் அப்புறம் அதுக்கப்புறம் 200+ போயிட்டே இருப்போம். நல்லா தெரியும் அவங்க ஆல்ரெடி
அடி நம்ம வாங்கிட்டானுங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் இங்க தெனாம்பேட்ல இருக்கேன். இங்க ம். ஒருத்தவங்க வீட்ல வந்து சர்வன்ட் வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க. அவங்கள கேட்டேன். ஏரியால இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள லோக்கல்ல ஆக்சுவலா ஆட்கள்லாம் திட்டுறாங்கப்பா. நீங்க காசு வாங்கிட்டு வந்து நீங்க மாட்டுன அங்க ஓட்டு போட்டுட்டீங்களே! இப்ப என்ன பண்ண சொல்ல அந்த ஏரியாவே கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கு. ஏன்னா, அங்க ஒரு சில பேர் டாமினேட் இல்ல, இல்ல. பண்ணியிருப்பாங்க. ப்ரோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபௌட் த பீப்பிள் பிரதர். இட்ஸ் அபௌட் த பார்ட்டி ஆல்சோ. தே வில் நாட் பி ரெடி டூ ஸ்பெண்ட் அகைன் திஸ் மச் மனி. அவங்க டபுள் சைட்லயும் யோசிச்சு பாருங்க. இது இது பீப்பிள்ஸ் பல்ஸ் மட்டும் இல்ல. காசு வாங்கிட்டோம் நீங்க போடுங்க அப்படின்லாம். காசு வாங்காம நெறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா, இவங்கலாம் வந்து நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு சீ இன் போத் த ஆஸ்பெக்ட்ஸ். அவங்களோட சைடும் பார்க்கணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இன்னும் கோடி கோடியா செலவு பண்ணி அவங்க அவங்க வந்து எல்லா ஊருக்கும் மறுபடியும் பணத்த குடுத்து, மறுபடியும் எல்லாத்தையும் செஞ்சு டு யூ திங்க் அவங்க ரீ எலக்ஷனுக்கு வருவாங்கன்னு? சான்ஸே கிடையாது. ஒரு பயம் ஆ இருக்கும். நம்ம ரீ எலக்ஷனுக்கு மறுபடியும் வந்து, இவங்க மறுபடியும் காசு வாங்கிட்டு, மறுபடியும் இவங்க விஜய்க்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிச்சயம்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும் ப்ரோ. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சான்ஸஸ் வந்து நம்ம சொல்றோம். விசிகே 50%ன்றோம். ரியல் சான்ஸஸ் பேசணும்ல. ஏன்னா, நமக்குமே ஒரு டவுட் இருக்கு. யார் வந்து குடுப்பாங்க, யார் வந்து ப்ரோ நான் ஒரு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்குல்ல. சொல்லட்டுமா? ரியல் சான்சஸ் இங்க ஆ. ஹானஸ்ட்டா பேச முடியாது. நாங்க நேத்துலேருந்தும் ஸ்பேஸ்ல நீங்க கவனிச்சீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து இங்க இப்ப நியூஸ் சேனல்ல ஒரு போஸ்ட் போடுறோம்ல, நாங்க இதையே நம்பாதீங்க. அஃபிஷியலா அந்த இப்போ லைக் அவங்க லெட்டர் பேட்ல குடுக்கறத மட்டும் தான் ப்ரோ நம்பணும். பிகாஸ் நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ். ஏன்னா இப்ப நம்ம இங்க என்ன வேணா பேசலாம். பட் கிரவுண்ட்ல நடக்கிறது வந்து எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. ஸோ வி கேனாட் பிரெடிக்ட் இல்லையா? அதனால தேவையில்லாம ஒரு டென்ஷன்ஸ எங்கேயும் பில்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் வி ஆர் ஜஸ்ட் டச்சிங் த டாபிக்ஸ் விச் ஆர் வெரி வெரி கன்ஃபார்மா அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் பேசுறோம். வேற எதுவும் இல்ல. தட்ஸ் வை உங்களுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் எங்கேயுமே தெரியாது. நாங்க எல்லாருமேயும் ஒரு அசம்ப்ஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ராங்கான இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண வேண்டாம். வாட் இட் வுட் பீன்றது அப்படின்றது தான். வேற எதுவும் இல்ல. ஆன்சர். கரெக்ட் அனதர் தான். திங் இஸ் இஃப், பட் இது இங்க பேசவே வேணாம்னு முடிவு ஆ பண்ணிட்டோம். அதனால தான் வி வேர் லைக் இல்ல ஒன்லி த நான் கன்ஃபர்ம்டு வந்து திங்ஸ். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க என்ன நம்மளெல்லாம் சொல்லுங்க. விட ஃபீல் பண்றேன்னா, ஆ தளபதி வந்து இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஸ்வேரிங்க்கு அலோவ் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வின் பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, ஹி வில் நாட் கிவ் அ வேர்ட் அன்டில் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் கான்ஃபிடென்ட் நான் நெனைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து அவரோட அரசியல் பாதையில பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஹி வில் நாட் டூ எனி மூவ் அப்படின்றது நான் அவரோட இதுல இதுவரைக்கும் நான் அவர வந்து பார்த்ததுல இருக்கு. ஸோ அவரே செகண்ட் டைம் இப்போ போய் ஆளுநர் கிட்ட கேட்டு, "நீங்க குடுங்க. நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல இது பண்றேன்னு" சொன்னான்னா, ஹி இஸ் 100% ஷூர். அதுக்கான பல வேலைகள் வெளில தெரியாம நடந்துட்டு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல அது வி இன்னொரு மைட் நாட் நோ. ரீசனுக்காக ஆக்சுவலா அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் வந்ததால, ஸோ நெறைய கட்சிகள் உள்ள வரதுக்காக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து திருப்பியும் வந்து அவர் 108 தான் குடுத்துருக்காரு. 113 குடுக்கல பார்த்தீங்களா? ஸோ 108 தான் குடுத்துருக்காரு ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் காங்கிரஸ், எனி அதர் பார்ட்டி வெதர் தே ஆர் ரெடி டூ சப்போர்ட் ஆர் நாட்ன்றத செக் பண்ணுது. அப்போ வந்து பண்ணல. மக்கள் பார்க்குறாங்கல்ல. இவங்க வந்து அப்ப கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கல்ல. அந்த விளையாட்டுக்காக தான் அவரு வெயிட் பண்றாரு. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதனா கேம் ஆடி, இல்ல அப்ப விசிகே அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா தனி தொகுதி பார்த்தீங்கன்னா, நியர்லி 18 பிளேஸஸ்ல 15 வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே ஜெயிச்சிருக்கு. இந்த 3 வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவன ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத பார்க்கறதுக்காக தான் தளபதி நான் இங்க ஜஸ்ட் இங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்றேன். சென்னையில கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். சம்டைம்ஸ் லைக் சிவி சண்முகம் சொல்றாங்கல்ல. ஸோ அவரு வந்து ம். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர வந்து கூப்பிட்டுட்டு வரப்போறான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆக்சுவலா வெயிட்டிங். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ஓகே தான். வீட்ல பெரியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ்லாம் வந்து என்ன அவங்கலாம் ரொம்ப இதுவாகுறாங்க, வெக்ஸ் ஆவுறாங்க. என்ன இந்த மாரிலாம் பண்றாங்க? சொல்லிட்டு இதுக்காக ஏங்க அவங்க எங்க நம்மள விட வீட்ல அவங்கள எங்க ரீ அப்பா எலக்ஷன ஒரே எதிர்பார்க்குறாங்க. சாரி டு இன்டரப்ட்ங்க. எங்க இட்ஸ் வீட்ல ஓகே, எங்க இட்ஸ் அப்பா ஓகே. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. செங்கோட்டையன வந்து நீங்க சாதாரணமா எடை போடுறீங்க. நீங்கலாம் வெளிப்புற அரசியல் பேசி தான் பார்த்துருக்கீங்க. அவங்கலாம் அதிலேயே ஊறுனவங்க. இந்த மாரி எத்தன இது பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவர் தைரியமா வந்து ஒரு பெர்சன சப்போர்ட் பண்ணி, அந்த பெர்சன் வின் பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு வந்து பின்னாடி வந்து அவர் கூட இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு 20 எம்எல்ஏ அவர் வச்சிருந்தாராம். அதுல ஒருத்தவங்க தான் திலகபாமா. அவங்க பேர் என்ன? திலகபாமா. அவங்கள மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ற பீப்பிள் இருக்காங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல நீ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஓட் போட்டுட்டு இருப்பாங்க. யாரும் போய் கேட்கவே முடியாது. எனக்கு அப்போ போடணும்னு தோணுச்சுன்னுவாங்க. இல்ல அன்னைக்கு சட்டசபைக்கு வராம லீவ் விட்டுருவாங்க.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா அதனாலதான் தைரியமா இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க வீட்ல எல்லாம் பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காங்க. என்ன இது, இதெல்லாம் இதுக்கு ஃபீல் பண்ணவே தேவையில்ல, அடிச்சு தூக்கிடுவாங்க. என்ன இப்போ முன்னாடியே ப்ராசஸ் படி எடுக்கணும். காங்கிரஸ் முந்திக்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் பிடிச்சு காட்டுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மத்தபடி ஆஸ் பர் ப்ராசஸ் கால் வந்துரும். அவங்க இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறது என்ன, ஓகே கொஞ்சம் பணிஞ்சு வருவாங்க பிஜேபி கிட்டன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவா தான் உங்களுக்கு போகும். மக்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்கள ஸ்வேரிங் பண்ணலாம்? அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலைல வெளியிலலாம் பேசிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு கூட ஒரு 10 வந்திருக்கலாமே! இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. மறுபடியும் அது தளபதிக்கு சாதகமா தான் மாறுதே தவிர, அவங்களுக்கு எல்லாருமே வந்து அவங்கள நேத்து திரும்ப ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு மாத்தி பேசுறாருன்னா, கிரவுண்ட் வேற மாதிரி அவங்கள ரியாக்ட் பண்ணுது. அவங்க கூட இருக்கவங்களே அவங்க திட்டுறாங்க. நீ முதல்லயே போய் குடுக்க வேண்டியதானன்றது. ஸோ ஐ திங்க் இது பாசிட்டிவா தான் வரப்போகுது நமக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணாததுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு வில் ஷுவர்லி ஹேவ் சர்ப்ரைசஸ். ஆஸ் பர் ப்ராசஸ் கண்டிப்பா கவர்னர் கூப்பிட்டு தான் ஆகணும் இன்னைக்குள்ள. கூப்பிட்டாருன்னா நமக்கு பெர்மனன்ட் சப்போர்ட் வேணும். அதுதான் ஆக்சுவலா. இவங்க ஜஸ்ட் லைக் குடுத்துட்டு இல்ல, இல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி கவுக்க இதுதான் நான் இப்ப மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லிட்டு வந்தேன். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ட தான் நானும் ஆ. டச் பண்ண வந்தேன். ஃப்ளோ டெஸ்ட் இஸ் டெம்பரரி ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க இவ்ளோ தூரம் கால் அவுட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் நெறைய விஷயம் போயிட்டுருக்கும் ப்ரோ. அது இல்லாம இருக்கவே இருக்காது. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ஒரு சிஎம். நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை அந்த செரிமனி தான் ஓகேங்களா? வில் ஹேவ் 2 வீக்ஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா, கவர்னர் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த புரோட்டோகால் ஓகேங்களா? அதுதான் இப்போ இங்க பிரச்சனை. அதுக்காக தான் வந்து இப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொன்னு நீங்க பெரியவங்கள பத்தி சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன தெரியுமா? இப்போ இப்போ இவ்வளோ நாள் வந்து திராவிடியன் இது பார்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் இப்போ வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஓகே தில் கோ டு எனி லெவல். இப்போ அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு நான் வந்து இது அப்படிதான் பார்க்குறேன். அவங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வரும்போது தேல் வோட் அவுட் பிகாஸ் புதுசா ஒருத்தவங்க வரும்போது இவ்ளோலாம் ஒருத்தவங்க குடைச்சல் குடுக்குறாங்கன்னா, இது அன்ஃபேர்ன்னு அவங்கலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து டைரக்ஷன் இப்படிதான் திரும்புது. இவனுங்க என்ன இத்தன வருஷம் ஆட்சி நடத்துனானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. ஒருத்தர் மெஜாரிட்டி இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வச்சு வின் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோம்லன்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர, ஸோ இட் இன் டர்ன் ரிவீல்ஸ் ஹூ தே ஆர் அப்படிதான் நான் இத பார்க்குறேன் சரிங்களா? ஸோ எனிவேஸ் எல்லாரும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும்னா, விஜய் ஹேஸ் டு பி அ சிஎம் ஓகேங்களா? அப்புறம் கான்சிக்வென்சஸ்லாம் அதுக்கப்புறங்க. பட் அதுதான் இப்போ ரியாலிட்டி தட் ஹேஸ் டு பி மேண்டேட்டரி. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இவ்ளோ தூரம் ஹோல்ட் பண்ணதுக்கு ஹி வில் டெஃபினெட்லி ஸ்வேர் அஸ் சிஎம் ஃபார் நோ டவுட். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் வந்து அஃபிஷியலா இன்னும் கவர்னர் இதுலேருந்து பேலஸ்லேருந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வரல. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரியலி விஷ் அந்த இன்னைக்கு பதவி ஏற்க போறார் தளபதி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் ஐ ரியலி விஷ் திஸ் ஸ்பேஸ் வில் எண்ட் ஃபார் டுடேன்னு நான் நினைக்கிறேன். யா தட் வே. எஸ் வேற யாராவது பேசுங்க. அருண் ப்ரோ வாங்க. எங்க அருண பேச அதுக்கு விடுங்கப்பா. தான் எங்க அருண் தலைவர் பஞ்ச் கொடுங்க. நேத்து நீங்க சீரியஸா ஏய், நான் எங்கங்க பஞ்சு கொடுக்கறது? அருண் ப்ரோ நேத்து சொல்லு இல்ல, அருண். டிராவிட் அருண் ஸ்பேஸ்லாம் அருண் இப்போ நீதான் வந்து சொல்லு. ஆத்தாடி ஆலமரம் வாயில அசிங்க அசிங்கமா வரும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பாட்டு பாடுது சொல்லு. ஏ இரு இரு பாடவா? திருக்குறள் இல்ல அந்த விஷ இரு இப்ப ஊசி பாடுறேன் பார். விஷ ஊசி இவருக்கு போட முடியுமா என்ன? இரு இரு எனக்கு என்னன்னா திருக்குறள் புறநானூறுன்னு பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படி கவுண்டர் அருண் ப்ரோ எப்படி மாத்தி வச்சிருக்கிற தெரியுமோ? நீ நல்ல ஞாபகம் ரிசல்ட் அன்னைக்கு போற எல்லா ஸ்பேஸ்லயும் சித்ரோ வந்து திருக்குறளும் புறநானூறும் சொல்லிதான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. நீ வந்தோடனே அந்த வேவ் என்ன டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் ஆக்சுவலி இரு பாரு நீங்க சித்து ப்ரோ, இருந்தீங்களா தெரியல. புது பாட்டு ஒண்ணு இரு பாடுறேன் கேளுங்க. உன்னை பத்தி தான் பெருமையா சொல்லிடுறேன். இரு குஜ்லி மஸ்த் பத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு அவன் எடுத்தான். ஒரு இது யார் இருந்தீங்கன்னு தெரியல. ஐயோ நான் இல்லையே. நான் இருந்தேன். குஜ்லி மஸ்த் பத்தி, அதாவது கமலஹாசன் பண்ண குஜ்லி மஸ்த், ஸ்டாலின் அந்த பண்ண குஜ்லி மஸ்த்னு ஆமா இஷ்டத்துக்கு ஒண்ணு டி.ராஜேந்தர் சொன்னாம மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமா. அது டி.ராஜேந்தர் பேசுற அன்னைக்கு மாதிரி. நான் ஃபேன் ஆன அருணுக்கு. சரி அவன் வந்தா ஏதாவது நம்மளும் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம்னு தான் இன்னைக்கு கிடைச்சது. ஆத்தாடி ஆலமரம் வாயில அசிங்க அசிங்கமா வரும் அப்படின்னு. நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுவோம் எங்கேயாவது. சொல்லுங்க அருண். இன்னைக்கு யாரோ டாக்டர்னு ஓ, நீ சொல்லி பல சிரிச்சிட்டு அதிசயத்தை இருந்தாங்க. பார்த்திருப்ப ரூபி. இல்ல நீங்க வந்து இந்த அரசியல்ல வந்து பல ஒரு அதிசயங்கள் வந்து பாக்குறீங்க.
ஆனா நான் சில ஒரு அதிசயத்தை பார்த்தேன், அதை பத்தி ஒரு 2 லைன் சொல்லிக்கிறேன். 2 லைன் இல்ல. ஊப்பில் ஒளிந்திருக்கும் ஊப்பிகள் அதிசயம், குளத்தூரில் தோத்த அங்குலும் அதிசயம், 2000 கொடுத்து தோத்து போன டயர் நக்கி அதிசயம், 234 தோத்த ரோம்பிகள் அதிசயம். இவ்வளவு அதிசயத்தை பார்த்து ஆடாம அசராம நின்னு சண்டை செய்யறானுங்க. புசு பசங்களா 2 பேரும் சேர்த்தே 106 தான்டா வரீங்க, உங்களை 108ல அனுப்ப போறோம்டா நாங்க. இன்னுமாடா எங்களை பத்தி தெரியாம மோதிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல. கொழுப்பு அடங்க மாட்டீங்கன்னு எங்க கிட்ட அடங்கவே ஃபுல் ரேஸ்ல இருக்கானுங்க இன்னும். நாங்கெல்லாம் ரீரிலீஸ்ல ரெக்கார்டு வைப்போம், ரீ எலெக்ஷன்ல சும்மாவா விடுவோன்ற மாதிரி எங்க பசங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ ரீ எலெக்ஷன் வைடா, நான் 230 நாள் ஜெயிச்சு நாங்க ரெக்கார்டு கிரியேட் பண்றோம்னு ஒரு மாதிரி இருக்கானுங்க. ஹோப்ஃபுல்லி கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்க அண்ணனை வந்து பதவி ஏற்க விட்டு, இல்லைன்னா நாங்க வேற லெவல்ல வந்து ரிவோல்ட் ஆகும். இந்த ரிவோல்ட்டோட சேர்ந்து பல அதிசயத்தை இன்னும் மேலும் மேலும் அதிசயத்தை வந்து பார்க்கணும். அருண் பத்த வைக்காத, நெருப்ப பத்த வைக்காத. இப்ப பாரு எங்க அண்ணா ஒரு கவிதையோட வருவாரு, என்னன்னா அடுத்து அருணுக்கு நீங்க கவுண்டரா. இப்ப பாலிமர்ல ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு, செக் டிஎம்டி. பாக்குறேன். பாலிமரே லேட்டஸ்ட் நியூஸ் தான். இது பாலிமர்ல ஒரு லேட்டஸ்ட் நியூஸா? என்னடி அண்ணன் ஜோக்க கீழே போட்டுருங்க, செட் ஆகல, சிரிப்பு வரல. சரிப்பா அருண், அந்த பாட்டு நான் நல்லா பாடின கடைசி ஒரு அந்த இதை விட்டுட்டையே, பல்லவியை விட்டுட்டையே, அதிசயம் மேல அதிசயம் லாங்கில வரும்ல, அதுக்கு என்ன ஒண்ணும் இல்லையா அருண்? எங்க எல்லாருமே கவர் பண்ணிட்ட அதிசயமே அசந்து போகும் சீமான் அதிசயமானா போட்டுக்கோ, குபீர் குபீர்னு சிரிப்போம். அது பாரு ஒரு தோட்டம் வாய் அனுப்பு. என்னடி இது கைஸ், கொஞ்ச நேரம் நம்ம நியூஸ் சேனல் யாரும் பார்க்க வேண்டாம், நம்மள வந்து பதட்டமா வந்து வச்சிட்டு இருக்காங்களாம். தமிழ் நியூஸ் சேனல் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பதட்டமா வச்சிருந்து டிஆர்பியை மெயின்டைன் பண்றாங்களாம். இருங்க, நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் கோகோஸ். அருண், அதாவது அண்ணன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரே ஆட்டோல எல்லாரும் போறாங்கன்னு சொன்னாங்க, இப்ப ஆட்டோல இருந்து ஆம்புலன்ஸுக்கு மாத்தியாச்சா? மாத்தியாச்சு. ஆனா ஜெயா ப்ரோ, உன்னோட அந்த லைனை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது, நீ அப்படியே கண்டினியூ பண்ணி பேசிடு. ரொம்ப இல்ல, நம்ம ஜெயித்த தொகுதியோட நம்பரை சொல்றேன். இன்னும் உங்க சிரிப்பு தான் உங்க அழகு என்ன. இல்ல நன்றிமா. நம்ம தோட்ட தொகுதிய ஜெயித்த தொகுதிகளோட எண்ணிக்கை 108, அதை மென்ஷன் பண்ணி சொல்ல வந்து யாருன்னு. போன வண்டி நீங்க அருண் ப்ரோ ஞாபகம் இருக்கா, இனிஷியலா நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த போது ஒரு நாள் ஈவினிங் பாடி காட்டினீங்க, மறந்துட்டேன் அது என்ன சாங்னே. இல்ல, இவனுக்கு எல்லாம் ஒரே ஆட்டோல பிரச்சாரத்துக்கு போனானுங்க, இவன் ஆக்சிடென்ட் ஆகி 108ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு மட்டும் பாடி ஆயிடுச்சு. இல்ல ஜெயா ப்ரோ, நான் வேற மாதிரி சொல்றேன் பாரு. நம்ம அண்ணன் பண்ண டேமேஜுக்கு டிஎம்கே பேண்டேஜ் போட்டு எல்லாம் நினைச்சானுங்க, நம்ம பண்ண அட்ராசிட்டிக்கு அவன் ஆபரேஷன் பண்ணாலும் பொழைக்க மாட்டான். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆல்ரெடி ஒன்னதான் படுக்க வச்சுட்டீங்கல்ல நிமிர முடியாம, அதத்தான் சொல்றேன். ஆட்டோ ஓட்டுநர் கவலைக்கிடம். எந்த ஒரு நியூஸும் ஒரு கண்டினியூஸா 2 மணி நேரம் பேச முடியல, அதுக்குள்ள வந்து நியூஸ் மாறிடுது. ஏன்னா எரிச்சலா ப்ரோ. நீ வந்து இப்போ நம்ம கவர்னர் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லு ப்ரோ, மனசுக்கு ஆறுதலா. இப்ப அடிக்க முடியாதுமா, அவரோட கொஞ்சம் அவரெல்லாம் வந்து இப்ப ஒன்னும் பண்ண டச் பண்ணாதீங்க. ஆமா அனில், இது ஃபேன் ஃபைட் இல்ல, கவர்மெண்ட் ஃபைட், கவனமா களவாடுங்க. இல்ல நான் இப்ப சொல்றேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மென்ட், அது மட்டும் புரிஞ்சுங்க. பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மென்ட்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஓகே, அக்செப்டட். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர், அப்படித்தானே? கேக்குது ப்ரோ, கேக்குது. தானே அடிக்கணும். இப்போ டிஎம்கே போட்டியிலே கிடையாது. அவன் தான் இப்போ நம்ம இதுதான் நம்ம பிஜேபி பி டீம் இத்தனை நாளா நம்ம மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணானுங்கள,
அது நேத்தோட உடைஞ்சு போச்சு. பிஜேபி பி டீம் தான் என்னைக்கோ அண்ணன் சிஎம் இல்ல ஆகிட்டு விஜில, உன்கிட்ட தான் வந்து பேசணும்னு நினைச்சேன். சரி, இப்ப 29 அவனோட ரோல் என்ன? பிஜேபி சப்போர்ட் பண்ணுவானா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவானா? 29லயா அவன் ரோலே இப்ப ஒரு மாதிரி டிம் ஆயிடுச்சு. ஆமா இல்ல இல்ல, இதுக்கப்புறம் சொல்றேன். இதுக்கப்புறம் அவனோட நரேட்டிவ் என்ன, அவனோட ஸ்டாண்ட் என்ன? அவன் பிஜேபி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தான் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தான். ஆமா அது புடிங்கியாச்சு. செகுலரிசம் காங்கிரஸ் புடிங்கியாச்சு. இப்ப அடுத்து அவனோட ரோல் என்ன பண்ணுவான்? அலைன் வித் பிஜேபி. டார்கெட் வைக்கணும்ல. ஆமா ஆமா அலைன் வித் பிஜேபி வந்து நம்ம ஏதோ டார்கெட் வச்சு தான் டிரைவ் பண்ணணும் டிவிக்கு. ஆமா ஆமா நம்ம பிஜேபி அகைன்ஸ்ட் பாலிடிக்ஸ் தானே பேசுறோம். நம்ம இப்போ அலைன் வித் பிஜேபினா நம்மளே காணாம போயிடுவோம். பிஜேபி கூட யார் சேர்றாங்களோ அது வந்து சூசைட் தான். அது நம்மளை விட டிஎம்கேக்கு நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருக்கும். ஸோ அதனால அவனும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் டிஎம்கேவும் எடுப்பான். நம்மளும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுப்போம். மோஸ்ட்லி தமிழ்நாடு சேஃப், அவனும் வர மாட்டானு. சரி நார்த் விஜிலாண்டி இந்தியன்ஸ் என்ன விஜிலாண்டி பண்றாங்களோ பண்ணு போட்டோம். விஜிலாண்டி நீ தான் காங்கிரஸ் வந்து கூட்டணி சேர்றப்ப வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டா மென்ஷன் பண்ணாங்க. மதசார்பற்ற கூட்டணியில வந்து தமிழகத்துக்கும் விஜய் அவர்கள் அந்த பக்கம் அந்த ஒரே கண்டிஷனுக்கோசரம் தான் நாங்க வந்து இந்த கூட்டணிக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையான ஒரு இதுலதான் நாங்க இது பண்றோம். இது ஆமா யாருக்கான மெசேஜ்? மத்த சிபிஎம் சிபிஐ விசிகேவுக்கு மெசேஜா? யாருக்கு மெசேஜ்? இது சிம்பிளா பிளவுவாத கட்சிகளுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான். முக்கியமா ஏடிஎம்கே என்டிஏ தமிழ்நாட்டுல இருக்க என்டிஏ கூட நீங்க சேரக்கூடாது. நீங்க சேர்ந்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு. காய்ஸ், நம்ம நிறைய பேருக்கு தெரியுமானான்னு தெரியல. அது நான் எனக்கே ரொம்ப சின்ன வயசுல படிச்ச நியூஸ் தான். அண்ணன் வந்து காங்கிரஸ்லயே ஒரு டைம் சேர பார்த்தாரு அப்படின்ற மாதிரி. அது நியூஸா இல்ல என்னன்னு தெரியல. ஆமா, இளைஞர் அணியில சேர பார்த்தாரு. எனக்கு அது தெரியல. எனக்கே ரொம்ப சின்ன வயசு அது. எனக்கே சரியா தெரியல. அந்த மாதிரி அண்ணன் வந்து அப்பத்துல இருந்தே காங்கிரஸ் ஸ்டாண்டு தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆன்டி காங்கிரஸ் எடுத்திருப்பாரு. அந்த டெல்லியில ஒரு கிழவன் உட்காந்து ஏமாத்தினானே ஊரை, அவரு கூட போய் அண்ணன் போய் நின்று இருப்பாரு. அது இந்தியாவே நின்றுச்சு. நம்மளாம் கூட பயப்பட்டிருக்கோம் அப்போ. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ சிபிஎம் விசிகே வந்து திமுகவோட நிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. காங்கிரஸ பகச்சுக்கிட்டு அவங்க நிக்கவே மாட்டாங்க திமுகவோட. ஏன்னா இனிமே திமுகவோட எந்த பகுதியிலும் இருக்க முடியாது. ஆனா காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்த 2029 எலெக்ஷனும் நாங்க டிவிக்கோட தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். வேற வழியே காங்கிரஸ் விசிகா வந்து அவன் எந்த ஸ்டாண்ட்ல உருப்படியா இருக்கானோ இல்லையோ, ஆன்டி பிஜேபினா நான் வந்துக்கிறேன் கூட அப்படின்னுவான். இப்போ அவன் இன்னமும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல பிஜேபி நம்மளை இவ்வளவு போட்டு அப்ரஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சும் லெஃப்ட் ஐடியாலஜில இருக்க 3 கட்சியும் அவர் பதவி ஏற்கணும், ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்களே தவிர நாங்க ஆதரவு கொடுக்குறோம் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இப்போ என்னன்னா, உங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டே நாளைக்கு கொஸ்டின் கேட்பாங்க மக்கள். நீ இவ்வளவு நாள் ஆன்டி பிஜேபின்னு இப்போ பிஜேபி இப்படி போட்டு ஒரு கட்சியை ஒடுக்குது. இது தமிழ்நாட்டுக்கே பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து கவர்னர் ஆட்சி கீழே இருக்கோம். எல்லாமே இங்க பிரச்சனை. இப்போ உன்னால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 6 மாசம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உன் மேல எந்த கேஸ் வேணா போடலாம். உன்னை நீ ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிருப்ப, என்னைய உன்னை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் வச்சு கும்பிடுவான். உன் லைஃபையே க்ளோஸ் பண்ணுவான். ஆளுநர் ஆட்சிலாம் மிக மோசமான ஆட்சி. அது நடக்கவே கூடாது. அதுக்கு டைரக்டாவே பாஜக ஆட்சி அமைக்கலாம். அதுதான் நடக்கும். ஆளுநர் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் ரெண்டும் ஒண்ணு. இதை எப்படி இவங்க 3 பேரும் வேடிக்கை பாக்குறாங்கன்றது சத்தியமா இத்தனை வருஷம் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எனக்கு, அவங்கள அரசியல்ல பார்த்த லெஃப்ட் ஐடியாலஜில எனக்கே தலை வலிக்குது. என்னடா இவங்க இந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இவங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், என்ன நடக்குது காய்ஸ்? அவன் அதாவது தமிழ்ல சொல்லுவாங்களே, அவன் நம்மள கபலீகரம் பண்ணின்னு இருக்கான். தமிழ்நாட்டு தாவேக்காவை இப்ப கபலீகரம் பண்றான்னா அது லிட்டரலா தமிழ்நாட்டையே பண்ணுது. இங்க வந்து தளபதி தாவேக்கான்றதை தாண்டி தமிழ்நாட்டுல இருக்க பெரும்பான்மை மக்கள் என்ன முடி எடுத்திருக்காங்க, அந்த டிசிஷனுக்கு எதிராக பாஜக நிக்குது. அமைதியா இருக்கானுங்க. இது கண்டிப்பா வரலாறு பேசும். திரும்பி எழுந்துக்க முடியாத அடி வந்து இடதுசாரிகள் வாங்க போறாங்க. ஆனா பாஜக அடிங்க காய்ஸ், கவர்னரை தூக்கி போட்டு ஸ்மாக் போடலாம். வாங்க ஆர்கேஓ போடலாம். அந்த பொறுப்பாளுநர் வேற கொஞ்சம் வேலையை முடிட்டுடா, அதுக்கடுத்து முடிச்சோடனே பாத்துக்கலாம்டா. புரியுதா உனக்கு? அதுதான் அது. பாய் காய்ஸ், இங்க பாருங்க, இங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம்
நீங்க இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா நிறைய பேர் எனக்கு தெரியல. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தினமும் குறைச்சல் கொடுப்பாங்க கவர்னர் நமக்கு. நம்ம அப்ப பாத்துக்கலாம்டா. அதான் சொல்றேன். இப்ப வந்து முதல்ல